எல்லோருக்கும் வணக்கம். நான் சுந்தரபாண்டியன், கொடியன்கரிசல், தூத்துக்குடி மாவட்டம், சென்னை அசோக் நகரிலிருந்து பேசுகிறேன். இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு பூத்து குலுங்கும் மலர்களை போன்றது. ஆகையால் தான் ஒவ்வொரு குடும்பமும் நன்றாக இருந்தால் இந்த நாடு நன்றாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. இதைத்தான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். ஒவ்வொரு மரத்திலும் தாயாகிய வேர் பூமிக்கு அடியில் இருந்து எப்படி நீரை உறிஞ்சி மரத்துக்கு குடிக்கிறதோ, அதே போலத்தான் ஒவ்வொரு வீட்டிலும் தாய் வேர் பூமிக்கு அடியிலே இருந்து தண்ணீரையும் உணவையும் தன்னை தாங்கி நிற்கும் பாரமாகவும் ஒவ்வொரு தாயும் வீட்டுக்குள் இருந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் காக்கிறார். அதே போல் தந்தை மரமாக இருந்து பூமிக்கு மேலே உள்ள காற்று, மழை, வெயில், சமுதாய பிரச்சனைகளையும் தாங்கி தன் குடும்பத்தையும் தாங்கி நிற்பது தான் தந்தை. அதற்கு மேலே பூத்து குலுங்கும் பூக்கள் தான் பிள்ளைகள் என்பதை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு மரம் போன்றது. அது எவ்வாறு என்றால், ஒவ்வொரு தாயும் ஒவ்வொரு மரத்தின் வேர்கள் போன்று பூமிக்கு உள்ளே இருந்து தனக்கு வேண்டிய உணவையும், தன் கணவனுக்கு வேண்டிய உணவையும், பிள்ளைகளுக்கு வேண்டிய உணவையும் சமைத்து கொடுத்து பூமிக்கு அடியில் இருந்து நீரை உறிஞ்சி தனக்கும் தன் கணவனுக்கும் பிள்ளைகளுக்கும் கொடுத்தது தான் ஒரு தாயினுடைய பங்கு. அந்த தாய் பூமிக்குள்ளே இருந்து எப்படி வெளியே தெரியாமல் இருப்பது போல ஒவ்வொரு குடும்பத்தையும் காக்கிறார். அவள் இல்லை என்றால் இந்த மரம் எப்படி பட்டு போகுமோ அதே போலத்தான் ஒவ்வொரு தாயும் நன்றாக இருந்தால்தான் குடும்பமாகிய மரம் நன்றாக இருக்கும். ஆகையால் ஒவ்வொரு தாயும் தன்னையும் காப்பாற்றி கொண்டு தன் குடும்பத்தையும் காப்பாற்ற வேண்டும். தாய் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்பார்கள். ஆகையால் தாய் வேர் என்றால் தந்தையாகிய மரம் நன்றாக இருக்க வேண்டும். இந்த ரெண்டும் நன்றாக இருந்தால்தான் பிள்ளைகளாகிய பூக்கள் பூத்து குலுங்குவார்கள். ஆகையால் தாயும் தந்தையும் சேர்ந்ததுதான் இந்த உலகத்தில் மரமாகிய குடும்பமாக நின்று பிள்ளைகளை பெற்று அவர்களையும் நம்மளைப் போல வளர்த்து சமுதாயத்தில் நல்லவர்களாக ஆக்குவதுதான் ஒவ்வொரு தாய் தந்தையின் கடமை. அவ்வாறு உருவாக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளும் பின்னர் காலப்போக்கில் அவர்களும் ஒரு மரமாக வளர்ந்து இந்த நாட்டில் நல்ல சமுதாயமாக உருவாக்கும் ஒவ்வொரு குடும்பமாக உருவாக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த நாடு நன்றாக இருக்கும். இதற்கு தாய் தந்தையரின் பங்கு மிகவும் முக்கியமான ஒன்று. எப்படி தாய் தந்தையை ஒற்றுமையாக இருந்து பிள்ளைகளை காப்பாற்றுகிறார்களோ அதை பொறுத்து தான் ஒவ்வொரு குடும்பமும் நன்றாக இருக்க முடியும். ரெண்டு பேரும் ஒருவருக்கொருவர் அறிவு கம்மியாக இருந்தாலும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும். ஒவ்வொரு பிள்ளைகளும் தன் கடமையை உணர்ந்து செயல்பட வேண்டும். அப்பொழுதுதான் அந்த பூக்கள் பார்க்க அழகாக இருக்கும். ஒவ்வொரு பூக்களும் அழகாக இருப்பதற்கு தாய் தந்தையரே காரணம் என்று முதலில் உணர வேண்டும். தாய் தந்தையர் இன்னும் நம்மளை தாங்கி நிற்கும் வேரும் மரமும் போன்றவர்கள். அவர்கள் என்னாலும் நன்றாக இருப்பதற்கு நம்மால் என்ற உதவிகளை பிள்ளைகளும் செய்ய வேண்டும். அதே போல் பிள்ளைகளும்
நன்றாக இருப்பதற்கு தாய் தந்தைகள் என்னாலும் நாம் நல்லதைத்தான் தாய் தந்தைகள் செய்வார்கள். ஆனால் பிள்ளைகள் சொல் கேட்க மாட்டார் என்கிறது என்று நினைத்து வருந்துவார்கள். நாம் எவ்வாறு நடந்து காமிக்கிறோமோ அதை பார்த்து தான் பிள்ளைகளும் நடப்பார்கள். ஆகையால் தான் முதல்வனாய் இரு அல்லது முதல்வனோடு இரு என்பார்கள். எவ்வாறு ஒரு அரசன் நாட்டை ஆள்கிறானோ அதே போலத்தான் ஒவ்வொரு குடும்பமும் தலைவரும் தன் குடும்பத்தை ஆண்டு வருகிறார் என்பதை முதலில் நினைத்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் ஒவ்வொரு குடும்பமும் நன்றாக இருக்க முடியும். முதல்வர் எவ்வழியோ அவ்வளவுதான் குடும்பமும் அவ்வழியே. ஆகையால் நாம் முதல்வர்களை பார்த்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் எவ்வாறு உழைக்கிறார், அவர் எவ்வாறு நல்ல பண்புகளுடன் இருக்கிறார், எவ்வாறு நாட்டை காப்பாற்றுகிறார் என்பதை நன்றாக பேசுகிறார் என்பதை பார்த்து நாமளும் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாமும் முதல்வனாய் இந்த சமுதாயத்தில் வர முடியும். ஆகையால் தான் முதல்வனாய் இரு அல்லது முதல்வனோடு இரு என்று கூறுவார்கள். எப்பொழுதும் ஒரு நல்ல முன்மாதிரியாக ஒரு தலைவனை எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர் எடுத்துக்கொண்டு அவர்கள் எவ்வாறு செய்கிறார்களோ அதையே பார்த்து நாமும் கற்றுக்கொண்டால் நம் குடும்பமும் நன்றாக இருக்கத்தான் செய்யும். தலைவர் எவ்வழியோ அதே போல தான் குடும்பத் தலைவரும் இருக்க வேண்டும். தலைவர் நன்றாக இருந்தால்தான் குடும்பம் நன்றாக இருக்கும். குடும்பம் நன்றாக இருந்தால்தான் பிள்ளைகளும் தாயும் வேறும் நன்றாக இருக்க முடியும். ஆகையால் தான் குடும்பத் தலைவர் எவ்வளவுக்கு எவ்வளவு அறிவுடையவராக இருக்கிறாரோ அதை பொறுத்து தான் ஒவ்வொரு வீடும் அதன் அந்த சிறப்படைய முடியும். ஆகையால் தான் எல்லா தாய் தந்தைகளும் மரமும் செடிய வேறுமாக இருந்து இந்த உலகத்தில் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும். அப்பொழுது தான் ஒரு குடும்பம் சிறந்தால்தான் இந்த நாடு சிறக்கும் என்பதை நாம் எப்பொழுதும் மனதில் வைத்து தாயும் தந்தையும் நல்ல ஒற்றுமையுடனும் நல்ல மகிழ்ச்சியுடனும் நல்ல அன்புடனும் இருந்தால் மரமாகிய பூத்து குலுங்கும் பிள்ளைகள் நன்றாக இருப்பார்கள். நாம் தான் அவர்களுக்கு முன்மாதிரியாக நடந்து காமிக்க வேண்டும். எவ்வாறு வாழ வேண்டும், எவ்வாறு வாழக்கூடாது என்பதை சொல்லிக் கொடுத்து நாமும் அதே போல் முன்மாதிரியாக நடந்து காமிக்க வேண்டும். நாம் செயல்பட்டால்தான் பிள்ளைகள் அதை பார்த்து கற்றுக்கொள்வார்கள். ஆகையால் ஒரு மரம் எப்படி நன்றாக இருக்கிறதோ அதை பொறுத்து தான் ஒரு தோப்பாகிய நாடு நன்றாக இருக்கும். ஆகையால் மரம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் இதில் தாயின் பங்கு பூமிக்குள் இருந்து வேறு போன்று மரத்தையும் பூக்களையும் தாங்குவது போல ஒவ்வொரு தாயும் பூமிக்குள் இருந்து வெளியே தெரியாமல் எவ்வாறு மரத்தை காப்பாற்றுகிறாளோ அதே போலத்தான் ஒவ்வொரு தாயும் காப்பாற்றுகிறார் என்பதை மறவாமல் நினைத்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு தாயும் இல்லை என்றால் இந்த உலகத்தில் எந்த மனிதனும் பூமியில் அவதாரம் எடுக்க முடியாது. ஆகையால் தான் தாயை போற்றி வீழ்ந்தவனும் இல்லை, தாயை தொற்றி வாழ்ந்தவனும் இல்லை என்பார்கள். ஆகையால் ஒரு தாய் இல்லை என்றால் எந்த மனிதனும் மனிதனாக வாழ முடியாது. தாய் தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆதாரம். ஆகையால் தாய் எப்படி மரத்தின் வேராக இருந்து மரத்தையும் காப்பாற்றுகிறாளோ அதே போல் தந்தை மரமாக இருந்து குடும்பத்தை காப்பாற்றுகிறார். இந்த ரெண்டு பேரும் சேர்ந்தால்தான் ஒரு மரமாக எப்படி இருக்கிறதோ
அதை பொறுத்து தான் ஒரு குடும்பம் என்பதை மறவாமல் என்னாலும் நாம் நினைவில் வைத்துக்கொண்டு செயல் செய்தால் என்னாலும் நல்லாகத்தான் குடும்பம் இருக்கும் என்பதை தெரியப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.